மல்லி ஒரு வழியாக நம்ம விஜய் சாருக்கு வேலை கிடச்சிச்சு. என்ன கொஞ்சம் நல்ல வேலையாக கிடச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். நல்லா படித்தவர், நல்ல ஒரு பணக்கார வீட்டில் பிறந்தவர். ஆனால் இவர் போயிட்டு கார் கழுவ போகிறாரு அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. காதல் ஒருத்தவங்க எப்படி வேணாலும் மாற்றன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் விஜய் மல்லி மேலே வச்சிருக்க அன்பால் இன்னைக்கு கார் கழுவுற வேலையை கூட மிகப்பெரிய ஒரு நல்ல வேலையை நினச்சி கழுவுறதுக்கு ரெடி ஆகிட்டாரு. அதாவது எடுத்தோடனே கார் மெக்கானிக் ஆக முடியாது இல்லையா? ஸோ காரை தான் கழுவ விடுவாங்க. காரை கழுவுனதுக்கப்புறம் தான் நீ கார் மெக்கானிக் ஆக முடியும் அப்படின்னு அந்த அண்ணன் சொல்லவும் விஜய் ஒன்று எதை பற்றியும் யோசிக்காமல் ஓகேண்ணே பரவாயில்ல, எனக்கு அந்த வேலையும் ஒரு நல்ல வேலை தான் அப்படின்னு விஜய் ஒத்துக்கிறாரு. ஆனால் அரவிந்த் தான் ஒத்துக்க மாட்டார். என்ன சார் சொல்கிறீங்க? ஏன் சார் உங்களுக்கு என்ன பைத்தியமா சார்? நீங்கள் போய் கார் கழுவுறது கார் மெக்கானிக்கலாம் சார் வேணாம் சார், நான் சொல்கிறது கேளுங்க சார் அப்படின்னு நம்ம விஜய்கிட்ட அரவிந்த் எவ்வளவோ சண்டை போகிறாரு. ஆனால் விஜய் அரவிந்தோட பேச்செல்லாம் சமாதானப்படுத்தி, இங்கே பாருங்க அரவிந்த், நான் மல்லிகிட்ட பொய் சொல்லிட்டேன். அந்த பொய்யை என்னால் ரொம்ப நாளைக்கு காப்பாற்ற முடியாது. எனக்கு ரொம்ப கில்ட்டியாக இருக்குது. நாம் பொய் சொல்லிட்டோன்னு. அதான் தான் சொல்கிறேன். நான் சொன்ன பொய்யை உண்மையாக்கணும் அப்படின்னா நான் இப்போது ஏதாவது வேலைக்கு போய் ஆகணும். எனக்கு இனிமே ஆஃபீஸ் வேலை கிடைக்கிறதெல்லாம் கஷ்டம்தான். கிடைக்கிற வரைக்கும் நான் இந்த வழியை பார்க்குறேன். பரவாயில்ல அரவிந்த், ஆனால் எனக்காக ஒன்று ஹெல்ப் பண்ணிட்டு பண்ணுங்கள். இந்த விஷயத்த நீங்கள் போயிட்டு வேறு யார்ட்டையும் சொல்லிடாதீங்க, அது மட்டும் எனக்கு போதும் அப்படின்னு அரவிந்தை கையெடுத்து கும்பிட்றாரு நம்ம விஜய். அரவிந்தும் என்ன பண்ண தெரியாமல் சரிங்க சார்னு சொல்லிடுறாரு. இங்கே விஜய் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வேலை கிடைச்ச சந்தோஷத்தில் வீட்டுக்கும் போகிறாங்க. விஜய் ஹாப்பியாக இருக்கிறத பார்த்து மல்லி ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. என்ன விஜய், ஒரு வழியாக கம்பெனி ஒரு செட் ஆகிடுச்சா? அங்கே இருக்க ஆள் நல்லா உங்களை பார்த்துக்குறாங்களா? எப்படி இருக்குது கம்பெனி அப்படின்னு மல்லி விசாரிக்கிறாங்க. ஆனால் அதுக்கு நம்ம விஜய் சொல்கிறாரு மல்லிகிட்ட, ஒரு பிரச்சனை இல்லை மல்லி, நம்ம கம்பெனி மாதிரி என்ன ரொம்ப அழகாக பார்த்துக்கிறாங்க. எந்த பிரச்சனையும் இல்லை இந்த கம்பெனியில். எல்லாருமே நல்லா ஸ்டாஃபாக இருக்காங்க. அதுவும் குறிப்பாக முதலாளிக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிருக்கு. அதனால் எந்த பிரச்சனை இருக்காது மல்லி. கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் பெரிய ஆளாக முன்னேறி தான் போகிறோம் அப்படின்னு நம்ம விஜய் மல்லிகிட்ட சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்டதும் மல்லிக்கு சந்தோஷமாக இருக்குது. பரவாயில்ல, எப்படியோ ஆண்டவன் நம்மளை காப்பாற்றிட்டான். ஆண்டவன் காப்பாற்றலாம் இன்றைக்கி நாம் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்போம். என்னதான் ஒரு கெட்டது நடந்தாலும் ஒரு நல்லது நடந்திருக்கு பாருங்களேன். ஸோ விஜய்க்கு ஒரு வேலை கிடச்சிச்சு, இனி நம்ம கஷ்டம்லாம் சரியாயிடும் அப்படின்னு மல்லி சந்தோஷப்படுற மல்லி அப்படியே இல்லாமல் கோயிலுக்கு போய்ட்டு வரலாம் அப்படின்னு கிளம்பி கோயிலுக்கும் போகிறாங்க. ஆனால் இந்த ராஜேஸ்வரிக்கு என்ன பிரச்சனை? ஸோ ராஜேஸ்வரி பொறுத்த வரைக்கும் சொத்து மட்டும் தான் பிரச்சனை அப்படின்னா அவளுக்கு கவலையே இல்லை. சொத்தை வாங்கிட்டோம் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு இருந்துருவா. ஆனால் அவளை பொறுத்த வரைக்கும் இந்த மல்லி நம்மளை எவ்வளோ அசிங்கப்படுத்திருப்பா. அதுக்காகவே இந்த விஜய்கிட்ட சொத்தெல்லாம் பிடுங்கி இந்த மல்லியை கஷ்டப்படுத்தி பார்க்கணும். அதே மாதிரி விஜய் மல்லி 2 பேரும் கஷ்டப்படுறத நினச்சி நம்ம சந்தோஷப்படணும் அப்படின்னு தான் ராஜேஸ்வரி நினச்சாங்க. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி சொத்தெல்லாம் பிடுங்கியும் கூட இங்கே மல்லி விஜய் 2 பேரும் சந்தோஷமாக இருக்கிறது ராஜேஸ்வரிக்கு பிடிக்கல. அதனால தான் அடிக்கடி நம்ம மல்லிகிட்ட ராஜேஸ்வரி ஏதாவது ஒரு பிரச்சனை உண்டு பண்ணுறதுக்கு கொளுத்தி போடுறாங்க. ஆனால் மல்லி, நீ என்ன வேணும்னு சொல்லிக்கடி, எங்களுக்கு அதை பற்றி கவலையே இல்லை. உனக்கு வேணால் சொத்து முக்கியமாக இருக்கலாம், எங்களுக்கு சொத்து முக்கியம் இல்லை அப்படின்னு நம்ம ராஜேஸ்வரியை இக்னோர் பண்ணிகிட்டே இருக்காங்க. இங்கே மல்லி கோயிலுக்கு சாமிகிட்ட ஒரு அர்ச்சனை பண்ணலாம் விஜய்க்கு அப்படின்னு வந்திருக்காங்க. கரெக்டாக மல்லி தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ராஜேஸ்வரி அவங்களும் கோயிலுக்கு வராங்க. கோயிலுக்கு வரவும் மல்லி வேண்டிக்கிறாங்க சாமிகிட்ட, சாமி நான் வேண்டினது எதுவுமே வீண் போகலை. அவருக்கு ஒரு நல்ல கம்பெனியில் வேலை கிடச்சிருக்கு. அவர் இந்த கம்பெனியில் நல்ல ஒரு பொசிஷனுக்கு வரணும். அவர் இதுக்கு முன்னாடி சொந்தமாக பிஸ்னஸ் வச்சு பல பேருக்கு சம்பளம் கொடுத்த முதலாளி. ஆனால் இன்றைக்கி அவருடைய கெட்ட நேரம் அவரே ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போகிற நிலைமைக்கு வந்திருக்காரு. அவர் சீக்கிரமே இந்த கம்பெனிலாம் சம்பாரித்து அவர் பழைய மாதிரி 10 பேருக்கு சம்பளம் கொடுக்குற முதலாளியாக சீக்கிரமே மாறணும். அவரும் சொந்தமாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சாமிகிட்ட வேண்டிக்கிறாங்க. வேண்டிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக நம்ம ராஜி வந்துடுறாங்க. என்ன மல்லி, வேண்டுதல் ரொம்ப பயங்கரமாக இருக்குது, என்ன அடுத்த ஒரு சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுன்னு தெரில அப்படின்னு கோயிலுக்கு கிளம்பி வந்துட்டியா? இங்கே தான் அன்னதானே போடுவாங்க, அப்படியே சாப்பிட்டுட்டு விஜய்க்கு வாங்கிட்டு போன வந்திருக்கேன் என்ன அப்படின்னு கேட்கவும் மல்லி ஒன்று, இங்கே போகிற ராஜேஸ்வரி, திரும்ப சொல்கிறேன், நான் உன்னை இக்னோர் பண்ணிட்டு போகிறதுக்கு காரணம் உன்கிட்ட என்னால் பேச முடியாதுன்னு இல்லை, அதை புரிஞ்சுக்கோ. ஸோ துஷ்டனை கண்டா தூரம் விலகுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் நான் விலகி போயிட்டுருக்கேன். ஆனால் நீ என்னமோ நான் உன்னை பார்த்து பயந்து போன்னு சொல்லி நினச்சிக்கிட்டு என்னை ரொம்ப ஓவராக டார்ச்சர் பண்ணுற. வேணா ராஜேஸ்வரி, தேவையில்லாமல் என்கிட்ட பிரச்சனை பண்ணாத, அப்புறம் திரும்பி நான் பேசினான்னு நீ தாங்க மாட்டேன். ஏய் மல்லி, என்ன மல்லி திரும்ப டைலாக்காக விட்டுட்ருக்க? ஒரு நாள் என்ன மல்லி பண்ண முடியும்? பேச மட்டும் தான் முடியும். அதான் தெரிஞ்ச விஷயம் தானே. அப்படி இருக்கும்போது நீ ஏன் பேசாமல் போகிற? பரவாயில்ல, பேசிட்டே போ. நீ பேச கேட்கறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்கும். ஏன்னா நீ பாட்டுக்கு நான் அதை பண்ண போகிறேன் இதை பண்ண போகிறேன் அப்படின்னு சபதம் தான் எடுப்பேன். அதை கேட்கும்போது எனக்கும் கொஞ்சம் காமெடியாக இருக்கும்ல. சொல்லு மல்லி, என்ன பண்ண போகிற இப்போது? இங்கே ராஜி, உனக்கு வேணால் இப்போ எல்லாம் காமெடியாக இருக்கலாம், ஆனால் நாங்கள் நீ பார்த்து சிரிக்கிற அளவுக்கு ஒன்றும் கஷ்டப்படலை. உன்னை பொறுத்த வரைக்கும் நம்ம சொத்தெல்லாம் பிடிக்கிட்டோம்னா இவங்க 2 பேரும் வாழ்கிறதுக்கு வழியே இல்லாமல் நம்ம கால் விழுவாங்க அப்படின்னு நீ எதிர்பார்த்தியா என்ன? இங்கே பாரு
ராஜேஸ்வரி, அது ஒரு நாள் நடக்காது. ஏன்னா விஜய்க்கு இருக்க திறமைக்கு அவர் எப்போ விட்டாலும் திரும்பவும் பழைய விஜயை மாற முடியும். அதனால தான் அவர் இந்த சின்ன வயசில் இவ்வளோ சொத்துக்களை சம்பாதிச்சிருந்தாரு. ஆனால் நீ அவரை ஏமாற்றி சம்பாதிச்சிருக்க. புரியுதா? விஜய் நல்ல மனசுக்கு கடவுளை கைவிட மாட்டார், எனக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் இப்போது விஜய்க்கு நல்ல வேலை கிடச்சிச்சு, அதுவும் பெரிய கம்பெனியில். அந்த கம்பெனி முதலாளி விஜய் நல்லா பார்த்துக்கிறாரு. அங்கே இருக்க ஸ்டாஃபுங்க எல்லாருமே விஜய்க்கு நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க. ஸோ நல்ல சம்பளத்தில் நல்ல வேலை, கௌரவமாக இருக்கார் விஜய். விஜயை பொறுத்த வரைக்கும் அப்போ எப்படி இருந்தாரோ அதே மாதிரி தான் இப்பயே இருக்கார். அதனால் எங்களுக்கு இனிமேல் எந்த கவலையும் இல்லை அப்படின்னு மல்லி ராஜேஸ்வரிகிட்ட சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ராஜிக்கு செம்ம கடுப்பாகுது. என்ன, விஜய்க்கு வேலை கிடச்சிச்சா? எப்படி வேலை கிடச்சிது விஜய்க்கு? நாம் தான் எல்லா கம்பெனிக்கும் சர்க்குலர் அமைச்சிருக்கோமே. அப்போது யார் விஜய்க்கு வேலை கொடுத்தது? எப்படி கொடுக்க முடியும் விஜய்க்கு வேலைக்கு? இதில் ஏதோ சதி நடந்திருக்கு அப்படின்னு ராஜி முடிவு பண்ணுறாங்க. முடிவு பண்ணி அடுத்த நாள் காலையில் நம்ம விஜய் வேலைக்கு போகும்போது குணசேகரனை வச்சு ஃபாலோ பண்ண சொல்கிறாங்க. அந்த விஜய் எந்த கம்பெனி வேலைக்கு போகிறோம் அப்படிங்கிறத நோட் பண்ணுங்கள். உடனே நம்ம அந்த கம்பெனியில் பேசி விஜயுடைய வேலையை கெடுத்தே ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அதுக்காக அடுத்த நாள் காலையில் விஜய் வேலைக்கு கிளம்பி போகிறாரு. இங்கே மல்லி எப்போதும் போல் சாப்பாடெலாம் கொடுத்துட்றாங்க. விஜய் கிளம்பி போகும்போது குணசேகரன் விஜயை ஃபாலோ பண்ணி போகிறாரு. விஜய் கரெக்டாக அந்த கார் கம்பெனி போகிறத குணசேகரன் பார்க்குறாங்க. இது விஜய் சார் ஏதோ கம்பெனியில் ஒர்க் பண்ண சொன்னாங்க, ஆனால் இவர் இந்த கார் ஷோரூமில் போகிறாரு. ஒருவேளை கார் எதுவும் சர்வீஸ் விட்டுருக்காரா? இவர்கிட்ட எது காரு? இவர்கிட்ட தான் கார்லாம் இல்லையே. அந்த மேடம் தான் எல்லாத்தையும் வாங்கிட்டு புடுங்கி விட்டாங்களே. ஒருவேளை இவர் திரும்ப கார் வாங்கியிருப்பாரோ அப்படின்னு இங்கே குணசேகரன் யோசிக்கிறாங்க. உடனே ராஜி கால் பண்ணுறாங்க. மேடம், விஜய் சார்கிட்ட கார் இருக்கா மேடம் அப்படின்னு கேட்குறாங்க. என்ன குணசேகரன் சொல்கிறீங்க? விஜய்கிட்ட காரா? அவன்கிட்ட சைக்கிளோடு கிடையாது, அவன்கிட்ட இப்படி கார் இருக்க முடியும்? இல்லை மேடம், நான் அவரை ஃபாலோ பண்ணி தான் வந்தேன். அவர் நேராக ஒரு கார் கம்பெனி உள்ள போயிருக்காரு, அதான் உள்ள கார் சர்வீஸ் விட்டுருக்காரோ அப்படின்னு கேட்கிட்டேன் உங்களுக்கு பண்ண மேடம். இல்லை குணசேகரன், அவன்கிட்ட காரும் கிடையாது, ஒரு மோரும் கிடையாது. நீங்கள் அவனை ஃபாலோ பண்ணுங்கள். அவன் ஏதோ ஒன்று பண்ணுறான், அவனுக்கு யார் வேலை கொடுத்தா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி தீரணும் அப்படின்னு ராஜி சொல்கிறாங்க. உடனே குணசேகரன் சரிங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறாரு. நம்ம விஜய் வரவே இல்லை. என்னது, உள்ளே போன விஜய் வரவே இல்லையே, என்ன பண்ணுறாரு உள்ளே அப்படின்னு குணசேகரன் திரும்ப உள்ளே போய் பார்க்குறாங்க. பார்த்தா இங்கே ரிசப்ஷனில் எங்கேயுமே காணும். என்னது, விஜய் வந்தது காணுமே, விஜய் எங்கே போயிருப்பாரு அப்படின்னு சும்மா அப்படியே கார் சர்வீஸ் விட்ட மாதிரி பார்க்கறதுக்கு உள்ளே போகிறார் குணசேகரன். உள்ளே பார்க்கும்போது தான் தருது நம்ம விஜய் அந்த கார் கழுவிட்டு தான் பார்க்குறாங்க. பார்த்தது குணசேகரன் சமாளிச்சு, மேடம் உங்களுக்கு ஒரு வீடியோ அமைச்சிருக்கேன் பாருங்களேன் அப்படின்னு குணசேகரன் சொல்ல, உடனே அந்த வீடியோவை நம்ம ராஜேஸ்வரி பார்க்குறாங்க. பார்த்தா அந்த வீடியோவில் நம்ம விஜய் கார் கழுவிட்டு இருக்கிறது ரொம்ப அழகாக பதிவாக இருக்குது. அதை பார்க்கும் ராஜுக்கு சந்தோஷம் தாங்கலை. என்னமோ வாழ்க்கையில் பெரிய அச்சீவ் பண்ணுற மாதிரி சந்தோஷப்படுறாங்க. என்ன விஜய், என்னமோ மனைவி மல்லி குப்பருக்கு வந்தாலும் மீசல் மண் விட்டாத மாதிரி என் புருஷனுக்கு கௌரவமான வேலை கிடச்சிச்சு, இனி என் புருஷனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, கண்டிப்பாக என் புருஷன் பெரிய ஆளாக வந்துடுவார் அப்படி இப்படின்னு பில்டப் போட்டா. ஆனால் கடைசி நீ ஒரு கார் கம்பெனியில் கார் கழுவிட்டு இருக்க. இதை பார்க்கும்போது ஒரு சந்தோஷமாக தெரியுமா இருக்குது விஜய் எனக்கு. இதை நான் பார்த்து மட்டும் சந்தோஷப்படுறதை விட அந்த மல்லிகிட்ட காட்டி அவள்கிட்ட சந்தோஷப்படணும், அப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு நம்ம ராஜேஸ்வரி கிளம்பி போகிறாங்க. பார்த்தா மல்லி அப்போ தான் நம்ம வெண்பா அழைச்சிட்டு ஸ்கூலில் விட வந்திருக்காங்க. ஸ்கூலில் விட்டு போகும்போது ராஜேஸ்வரி மல்லியை நிப்பாட்டி, என்ன மல்லி, உன் புருஷன் ரொம்ப கௌரவமான வேலைக்கு போயிருக்காரு, கை நிறைய சம்பளம். ஏன் மல்லி, எப்படி உங்களெல்லாம் இப்படி மானம் கெட்டு போய் கூட கௌரவமாக இருக்க போய் பேச முடியுது? இங்கே பாரு ராஜேஸ்வரி, திரும்ப என்கிட்ட பிரச்சனை பண்ணாத, வேணாம் சொல்லிட்டேன். என்னடி பிரச்சனை பண்ணாத? என்ன பிரச்சனை பண்ணாத? ஓ விஜய் என்ன வேலை ஒர்க் பண்ண தெரியுமா? கொஞ்சம் பாரு, பார்த்தா உனக்கே தெரியும் அவன் எவ்வளோ கௌரவமாக வேலை பார்க்குறான் அப்படின்னு. இங்கே ராஜேஸ்வரி எடுத்து வீடியோ காட்டுறாங்க. அதை பார்க்கவும் மல்லி சமஷாக்க வராங்க. என்னது, விஜய் கார் கழுவிட்டு இருக்காரா அப்படின்னு. உடனே என்னதான் இருந்தாலும் தான் விஜய் ஒன்றும் திருடலை, போய் சொல்லலை, சொந்தமாக ஒரு கார் கம்பெனியில் போயிட்டு அவர் கஷ்டப்பட்டு உழைக்கிறாரு, அது எங்களுக்காக, அது எங்களுக்கு பெருமை தான். ஒன்றை மாதிரி ஒன்றும் யாருக்கும் துரோகம் பண்ணி சொத்தை ஒன்றும் பிடுங்கலையே. இங்கே பாரு, திரும்ப சொல்கிறேன், எங்கள் வாழ்க்கையை பார்த்து நாங்கள் வெளில வந்துட்டோம்ல, இதுக்கப்புறம் நாங்கள் கார் கழுவுனா என்ன, பிச்சை எடுத்தால் உனக்கு என்னடி? ஆனால் என்ன பண்ணாலும் சரி, உங்ககிட்ட வந்து 5 பைசா வேணும் 10 பைசா வேணும்னு எந்த காலத்தில் நிற்க மாட்டோம். எங்களுக்குன்னு சுயமரியாதை இருக்குது, அந்த சுயமரியாதை இழந்து உங்ககிட்ட வாழணும்னு எங்களுக்கு எந்த ஒரு அவசியம் இல்லை அப்படின்னு மல்லி அந்த ஃபோன் தள்ளி விட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ராஜேஷ் உடனே என்ன இது, என்ன சொன்னாலும் இந்த மல்லி கோவப்பட மாட்டா, எப்படியாவது ஏதாவது பண்ணி இந்த மல்லியை கோவப்பட வச்சு விஜய்கிட்டேருந்து பிரித்து விஜயை தான் காலில் விழ வைக்கலான்னு ட்ரை பண்ணுறேன், ஆனால் முடிய மாட்டேங்குது அப்படின்னு ராஜேஸ்வரி யோசிக்கிறாங்க.